வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால இறை வார்த்தைக்கு நன்றி அப்பா. நான் எனக்கு சிறுவன் பெருகும்படி நீர் பெருகும்படி ஒப்பு கொடுக்குறேன். இந்த வீடியோடைய ரெக்கார்டில் பங்கு வருகிற பிள்ளைகள் ஆசீர்வதி இயற்கை கால சாதகமாய் கரண்டு தடையெல்லாம் கிடையாது. எந்த ஒரு இடையூறு வராதபடி காத்துக்கொள்ளும். உடைய நாமமே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் சே நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால இறை வார்த்தை கேட்குற அருமையான பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சமாதானத்தோடு இருங்கள் வாழ்த்துக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினம் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அன்போடு நடப்பதாக. உங்கள் காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. இன்றைய இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23-24 வாசிக்கப்போம். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு அங்கே நினைவு கூர்வாயானால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்ப கர்த்தர் அங்கீகரிப்பார். சரி, இங்கே ஒப்புரவாகுதல்ங்கிற தலைப்பில் தொடங்க கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போறோம். இன்னைக்கு நம்ம காணிக்கையை முக்கியப்படுத்தி நம்ம பேரில் சகோதரன், நம்ம கூட பிறந்த சகோதரனோ சபையில் ஒரு சகோதரனுக்கு ஒரு குறை இருந்துட்டா அந்த காணிக்கையை செலுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பகையாக இருக்கிறவங்களோட போய் ஒப்புரவாகுங்க. அப்போ தான் அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க முடியும். ஒப்புரவாகுதல் இல்லாமல் நீ காணிக்கை செலுத்தக்கூடாதுன்னு ஆண்டவர் இயேசுவோட மலை பிரசங்கம். முன்பு உன் காணிக்கை பட்டிக்கு முன்னாடி வச்சுட்டு உன் சகோதரோட ஒப்புரவாகிட்டு அந்த காணிக்கையை செலுத்து. அப்பொழுது அது அங்கீகரிக்கப்படும். இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் சவுல் அப்படி தான். கர்த்தர் அமலேக்கனை அழித்து விடுன்னு சொன்ன உடனே அழிக்காம அந்த முதல் தரமான ஆடு மாடுகளை பிடிச்சி கர்த்தருக்கு பலி செலுத்த போறேன்னு சொல்லிட்டான். ஆண்டவர் சாமுவேல் அனுப்பி சவுல் என் சொல்ல மதிக்காம சொல்ல கேட்காம அழிக்க வேண்டியதை அழிக்கலை அப்படி கர்த்தர் வார்த்தை பெற்ற உடனே நீ ஆண்டவருடைய சொல்லை மீறினது என்ன? அமலேக்கனை அழிக்க சொன்னா நீ அதை ஏன் விட்ட? அவன் சொல்கிறான், அந்த நேர்த்தியில் கொள்ளையில் நேர்த்தியானதை நான் ஆண்டவர் பலி செலுத்த போகிறேன். அப்போ தான் சாமுவேல் சொல்கிறாரு, பலிகளை பார்க்க கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடக்க நினைத்தை பார்க்கலும் செவி கொடுக்கறது உத்தமம்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கலும் ஒரு உண்மையுள்ள உண்டு அந்த ராஜ்யபாரத்தை எடுத்து கொடுத்துட்டார். அந்த ராஜ்யபாரம் அவனை விட்டு கடந்து போனதுக்கு காரணமே என்னன்னா, அவன் தன் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாம காணிக்கை கொடுக்க நினைச்சதை அந்த கர்த்தர் காணிக்கையை அங்கீகரிக்கலை. அவன் அந்த வார்த்தைக்கு சொன்ன உடனே அது தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு கூட தேவனோட ஒப்புரவாகி இருக்கலாம். அதை விட ஜனங்களை செதறிப்போவாக நினைச்சு பலி செலுத்தினேன்னா அந்த அழிக்க வேண்டிய காணிக்கையை கர்த்தருக்கு பலி செலுத்த போறேன்னு சொன்னான். இப்போ 2 வாழ்க்கையில் அவன் கீழ்ப்படிதலும் கர்த்தருடைய செவி கொடுத்தலும் இல்லாதனால அது பில்லி சூனிய பாவத்துக்கு 2 பண்ணுதல் அந்த சுவாபத்துக்கு தள்ளப்பட்டு அதுக்குரிய நியாய தீர்ப்பை பெற்று ராஜ்யபாரத்தை இழந்தான். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனோடு ஒப்புரவாகுங்க. நம்மளோட சகோதர சகோதரியோடு ஒப்புரவாகுங்க. உங்கள் பேரில் யாருக்காவது ஒரு குறை குற்றங்கள் பிறரை மன்னிக்க முடியாமல் விட்டு கொடுக்க முடியாமல் உன் சகோதரனிடத்தில் போய் அநியாயம் செய்துட்டு நீ வந்து காணிக்கை கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுறதுனால அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் சகோதரனுக்கும் சகோதரிக்கு அநியாயம் செய்துட்டு நீ கொண்டு லட்சமாக காணிக்கை கொடுக்கறதுனால அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டு நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கர்த்தருடைய வார்த்தை முன் பலிபீடத்தில் அவன் காணிக்கையை வச்சிரு. உன் சகோதரனை போய் ஒரு சகோதரியை யாராவது ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கையை செலுத்து. அப்போ முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் காணிக்கையை விட தேவனோடு இருக்கிற உறவு தான் முக்கியம். உங்கள் காணிக்கையை விட உங்கள் சகோதர சகோதரி இருக்கிற உறவு தான் முக்கியம். அதாவது அவங்ககிட்ட போய் நல்மனம் பொருந்துங்க. 2வது காணிக்கை செலுத்துங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது ஒப்புரவாகுங்க. இயேசு கிறிஸ்து தொடங்கின ஊழியமே நம்ம முழு மனுக்குலத்திற்கும் பிதாவாகிய தேவனோடும் ஒப்புரவாகுதல் ஊழியத்தை தான் ஆரம்பித்தார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளே, உங்களை காணிக்கையை விட உங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய உறவு முக்கியம். உங்கள் சகோதரருடைய உறவு முக்கியம். சபையில் இருக்கிற உறவு முதலாவது அவங்களோட ஒப்புரவாயிட்டு வந்து உங்களுடைய காணிக்கையை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒப்புரவாகுதல் ஊழியம், உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்டானால் அவனை போய் ஒப்புரவாகி வந்து அந்த காணிக்கையை செலுத்து. அந்த காணிக்கையை பலிபீடத்தில் வைத்துரு. போய் ஒப்புரவாயிட்டு அந்த காணிக்கையை செலுத்து என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகள் முதலாவது ஒப்புரவாகுங்க. அடுத்து கர்த்தர் கண்டு காணிக்கை கொடுங்க. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.